தென்னாடுடைய சிவனே போற்றி, எந்நாட்டவர்க்கும் இறைவா போற்றி. ஆரூர் அமர்ந்த அரசே போற்றி, சீரார் திருவையாரா போற்றி. விண்ணாளும் தேவர்க்கும் மேலாய வேதியனை, மண்ணாளும் மன்னவர்க்கும் மாண்பாகி நின்றானை, தன்னார் தமிழளிக்கும் தன்பாண்டி நாட்டானை, பெண்ணாளும் பாகனை பெணு பெருந்துறையில், கண்ணார் கடல் காட்டி நாயேனை ஆட்கொண்ட அண்ணாமலையானை பாடுதுங்கான் அம்மானாய். சித்தம் தெளிவீர்கள் அத்தன் ஆரூரை, பத்தி மலர்த்தூவ முத்தியாகுமே. எல்லாம் வல்ல அஜபா நடன கமலவசந்த தியாகராஜ பெருமான் திருவருளும் தர்மயாதீன குருமகா சன்னிதானங்களுடைய குருவருளையும் சிந்தித்து, தர்மயாதீனத்தின் இணைய வழியிலான வானொலி நிகழ்ச்சிக்கு தினந்தோறும் தொடருரையாக நாம் பார்த்து வரும் கமலை ஸ்ரீமத் வெள்ளியம்பலவான முனிவர் இயற்றி அருளிய முதுமொழிமேல் வைப்பு நூலின் இன்றைக்கு நாம் 8வது பாடலை பார்க்கவிருக்கிறோம். அறத்துப்பால், பொருட்பால், இன்பத்துப்பால், வீட்டின்பால் என்று புருஷார்த்தங்கள் 4 வரிசையில் வைத்து பாடி அருளியுள்ள இந்த நூலில் அறத்துப்பால் பகுதியிலே வள்ளுவதேவநாயனார் 3வது அதிகாரமாக அமைத்து பாடிய நீத்தார் பெருமை என்னும் அந்த அதிகாரத்திலிருந்து 2 குறட்பாக்களை தேர்ந்தெடுத்து இந்நூலாசிரியர் 8 மற்றும் 9வது பாடலாக அமைத்தருளி இருக்கிறார். அதிலே 8வது பாடல் இன்றைய சிந்தனைக்கு விஷயமாகிறது. நீத்தார் பெருமை 8வது பாடல். ஆர் பெரியர் நீத்தும் அறனறிய நின்ற திருநீலகண்டர் போல் அரிதி நீத்திலரால் சாலச் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். இந்த அதிகாரத்திற்கு நீத்தார் பெருமை என்று வள்ளுவர் தலைப்பிட்டிருக்கிறார். நீத்தார்தம் பெருமை என்னும் அந்த அதிகார தலைப்பிற்கு பொருளுரைக்க விழைந்த மணக்குடவார், நீத்தார் பெருமையாவது துறந்த முனிவரது பெருமையை கூறல். புலன்களை அடக்கி இன்ப துன்பங்களை சமநோக்கிலே கண்டு அவற்றை துறந்தவர்களாய் அறம் முதலிய புருஷார்த்தங்களை உபதேசித்து மக்களை நல்வழிப்படுத்தக்கூடியவர்களாக இருப்பவர்கள் நீத்தார். அவர்களை நாம் கடவுளரை வணங்கினார் போல் முனிவரையும் வணங்க வேண்டும் என்பதனாலும், அவர் அதை அடையத்தக்கவர் என்ற கருத்தினாலும் துறவிகளாக இருக்கக்கூடிய இவர்களை இறைவனை போலே பாவித்து நாம் வணங்க வேண்டும் என்று மணக்குடவர் இந்த அதிகார பெயருக்கு உரை கொடுக்கிறார். இதே பொருளை பரிமேலழகரும் ஏற்று நீத்தார் பெருமை, அதாவது முற்றத் துறந்த முனிவரது பெருமை கூறுதல், அவ்வரமுதற் பொருள்களை உலகிற்கு உள்ளவாறு உணர்த்துவார் அவர் ஆகலின் இது வான் சிறப்பின் பின் வைக்கப்பட்டது. மணக்குடவரை விடவும் ஒருபடி மேலே போய் பரிமேலழகர் வள்ளுவதேவநாயனார் வகுத்தருளியிருக்கும் அந்த வரிசையை, அதனுடைய அடிப்படை தாத்பரியத்தை வலியுறுத்துகிறார். எல்லாம் வல்லவனான இறைவனை முதலில் 10 குறட்பாக்களால் வாழ்த்தி, அறவழியிலே நின்று இவ்வுலக வாழ்க்கையிலே ஈடுபடக்கூடியதன் தாத்பரியத்தை, அப்படி அறவழியிலே நிற்பவர்களுக்கு மாத்திரமே மழை பெய்யும், அறச்செயல்கள் நடைபெறும் நாட்டில் மாத்திரமே மழை பெய்யும், மழையே உயிர்களின் அடிப்படை ஆதாரமாக இருப்பது என்றெல்லாம் பொருள்பட அறத்தை வலியுறுத்த வேண்டி முதலில் வான் சிறப்பு பாடியருளினார். அதை தொடர்ந்து அவ்வரங்களின் சிறப்புகளையும் இயல்புகளையும், அதை கடைபிடித்து நிற்க வேண்டிய அவசியத்தையும் நெறிமுறைகளையும், அப்படி கடைபிடித்தவர்கள் பெறும் பேற்றையெல்லாம் பற்றி நமக்கு தெளிவுபடுத்தும் துறவிகளினுடைய சிறப்பை 3வது அதிகாரத்திலே வைத்திருக்கிறார். அந்த துறவிமார் சிறப்பு பேசும் அதிகாரத்திலிருந்து 6வது குறளை தேர்ந்தெடுத்து பெரியவர்கள் யார் என்ற கேள்விக்கு வள்ளுவருடைய விடையை ஏற்று, அப்பெரியவர்களுக்குள்ளேயும் பெரியவர் யார் என்பதை சைவ சித்தாந்த அடியார் பெருமக்களுள் திருநீலகண்டத்து குயவனாரை தேர்ந்தெடுத்து அவருடைய விரதத்தன்மை, அவர் அறம் பற்றி நின்ற சிறப்பை கூறி இந்த பாடலை பாடியிருக்கிறார் வெள்ளியம்பலவான முனிவர். ஆர் பெரியர், இதுதான் கேள்வி. பெரியவர் ஆவார் யார்? ஒருவரை பார்த்து இவர் மிகவும் பெரியவர் என்று சொல்ல வேண்டுமென்றால் அதற்கு இலக்கணம் என்ன என்ற கேள்விக்கு பதிலுரைக்கிறார். நீத்தும் அறனறிய நின்ற திருநீலகண்டர் போல். இங்கே ஒரு உவமை கையாளப்படுகிறது. யார் ஒருவர் துறவரம் மேற்கொண்டும்
துறவரம் மேற்கொண்டவர்கள் எல்லாரும் பெரியவர்களா என்றால் அப்படி இல்லை. துறவர வாழ்க்கை வாழ்விலே பல்வேறு வகையான இன்ப துன்பங்களை இளம் வயதிலே சந்தித்து அவ்வயதுகளிலே அனுபவிக்க வேண்டிய இன்பங்களை தாங்களும் அனுபவித்து முடித்து அதிலே ஒருவித வெறுப்பு தோன்றி பற்றெல்லாம் துறந்து அப்படி ஏற்படும் துறவு நெறியா, அல்லது இளமை காலத்திலேயே பொறிகளில் சிக்காமல் புலன்களை நல்விதத்தில் ஈடுபடுத்தி இளமையும் வயதும் தான் திருமணம் செய்து கொண்ட மனைவியும் கூட இருந்த பொழுது அவளோடு ஒரே வீட்டில் தங்கிக் கொண்டும் துறவர விரதத்தை மேற்கொள்வது சிறப்பா? யார் பெரியவர் என்று கேட்டால் நிச்சயம் இளைய வயதில் திருமணம் செய்து கொண்டும் மனைவி தொடக்கமாக எல்லா பெண்களையும் ஒரு சத்தியத்தின் காரணத்தால் தாய் போலே பாவித்து தன்னுடைய புலன்களை அடக்கி ஒரு துறவு வாழ்க்கை மேற்கொள்ளுதலே பெரிது. அதனால் பெரியவர் யார் என்று கேட்டால் திருநீலர் கண்டர் போலே இருந்தவர்கள் பெரியவர்கள். ஆர் பெரியர்? நீத்தும் அறனறிய நின்ற திருநீலகண்டர் போல் அரிதி நீத்திலரால். வாய்ப்பு இருக்கும் காலத்தில் இந்த துறவு நெறியை மேற்கொண்டு அந்த தர்மத்தின்படி நிற்பது கடினமான செயல். வாய்ப்பொன்றும் இல்லாத காலத்திலே துறவர வாழ்க்கையை மேற்கொண்டு ஒழுகும் மற்றவர்களை காட்டிலும் இல்லறத்தில் மனைவியோடு இருந்து கொண்டே மெய்யுணர்ச்சிகளை கட்டுப்படுத்திக் கொண்டு சிற்றின்பத்தை விடுத்து அப்படி ஒரு துறவு வாழ்க்கை போலேயே இளமை காலத்திலும் வாழ்ந்த திருநீலகண்டனுடைய செயல் செயற்கரும் செயல். செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். பெரியார் என்ற சொல்லுக்கு வள்ளுவர் வழங்கும் விளக்கம் இது. செயற்கரிய செயல்களை செய்பவர்கள் பெரியர்கள், அவர்களே பெரியவர்கள். சிறியவர்கள் செயற்கரிய செயலை செய்ய முடியாதவர்கள். திருநீலகண்டர் தொடக்கமாக நாயன்மார் பெருமக்களினுடைய அருள் வரலாற்றை எடுத்து பார்த்தால் அத்துணை பேரும் செயற்கரிய செயல்களை புரிந்தவர்களாகவே நம் கண்களுக்கு தெரிவார்கள். இறைவன் அவர்களை தடுத்தாட்கொள்ள தேர்ந்தெடுத்த அந்த நொடியில் அங்கே நடந்த அந்த நிகழ்ச்சி, அந்த இடத்தில் நாம் ஒருவேளை இருந்திருந்தால் நாயனார் எடுத்த அந்த முடிவை நாம் நிச்சயம் எடுத்திருக்க மாட்டோம். சிறுதொண்டர் செய்வதை நாம் செய்திருக்க முடியாது. திருநீலகண்டர் அனுஷ்டித்த ஒரு தர்மத்தை நம்மால் நிச்சயம் அனுஷ்டித்திருக்க முடியாது. இது ஒவ்வொருவருக்கும் பொருந்தி வரக்கூடியது. அதனால்தான் திருத்தொண்டர் பெருமை பேசும் இந்த புராணத்தை செயற்கரிய செயல்கள் புரிந்த பெரியோர்களுடைய சரித்திரமாக கருத்தில் கொண்டு இதற்கு பெரிய புராணம் என்று பெயரிட்டார்கள். அதனால் இதில் பேசப்பட்டிருக்கும் அத்துணை பேர்களும் செயற்கரிய செயல்களை செய்தருளியவர்கள்தான். அதிலும் கூட துறவு நெறியிலே செயற்கரிய ஒரு செயலை புரிந்து காட்டியவர் திருநீலகண்டர் என்பதினால் துறவு ஏற்றுக்கொண்ட முனிவர்களுடைய சிறப்பை பேசும் இந்த இடத்தில் ஸ்ரீமத் வெள்ளியம்பலவான முனிவர் திருநீலகண்டரை மேற்கோளாக காட்டுகிறார். ஆர் பெரியர் நீத்தும் அறனறிய நின்ற திருநீலகண்டர் போல் அறுதி நீத்திலரால். வாய்ப்பு வராத காலத்திலே, புலன்களெல்லாம் அடங்கிப்போன காலத்திலே துறவரம் மேற்கொள்வதை காட்டிலும் இளமை இருக்கும் காலத்திலே புலன்களை கட்டுப்படுத்தி வாழ்வது அதனினும் பெரியது. திருமணமும் செய்து கொண்டு ஒரு சத்தியத்திற்குட்பட்டு மனைவி தொடக்கமாய் எல்லா பெண்களையும் தாய்போலே பாவித்து ஒரு அந்த விரத நெறியிலே நீங்காது நின்றருளிய திருநீலகண்டரே, அவரை போன்ற செயற்புரிபவர்கள் யாரையும் வேறொருவரை பார்க்க முடியாது. அதனால் இப்படி செயற்கரும் செயல் புரிந்த அவர் போன்றே இருப்பவர்கள் இந்த துறவு நெறியிலே பெரியவர்கள் என்று பொருள்பட இந்த பாடலை பாடியருளுகிறார் ஸ்ரீமத் வெள்ளியம்பலவான முனிவர். சேக்கிழார் பெருமானும் திருநீலகண்டருடைய சிறப்புகளை சொல்லும் பொழுதெல்லாம் திருநீலகண்டம் என்ற அந்த ஒரு திருநாமத்தை இட்டழைத்து அவருடைய மனைவியார் செய்த ஒரு சத்தியத்திற்குட்பட்டவராய் வாழ்ந்தருளினார். தீண்டுவீராயின் எம்மை திருநீலகண்டம் என்பது அவர்தம் மனைவியாரினுடைய சத்தியம். அதற்கு உட்பட்டவராக இறுதி வரையிலும் இளமையெல்லாம் போய் முதுமை எய்தும் வரையிலும் கூட
மனைவி தொடக்கமாக மனைவியை மாத்திரமல்ல மற்ற எல்லா பெண்களையும் கூட அவள் உறுத்திக்கிட்டு சொன்னது எம்மை என்றவள் சொன்னதினாலே என் போன்றிருக்கும் பெண்களை என்ற பொருளிலே எடுத்துக்கொண்ட நாயனார் வேறு எந்த பெண்ணையும் தீண்டாதவராய் எல்லோரையும் தன் தாய் போலே பார்த்து வாழ்ந்து வந்தார். பெருமான் அவர்களுடைய பெருமையை உலகிற்கு உரைக்க காலம் கனிந்தவாறு திருவேடம் புரிந்து வந்ததும் திருவிளையாடல் புரிந்து அருளியதையும் நாம் அறிவோம். அவர்களுக்கு மீண்டும் அந்த இளமையை மீட்டு கொடுத்து பெருமான் அருளிய வார்த்தை இது: வென்ற ஐம்புலனால் மிக்கீர் விருப்புடன் இருக்க நம்பால் என்றும் இவ்விளமை நீங்காது. அம்பல கூத்தாடும் பெருமான் இவருடைய அருள் வாழ்விலே திருவிளையாடல் புரிந்தருள எண்ணம் கொண்டு வந்து அந்த ஆடலை புரிந்தருளி திருநீலகண்டருடைய சிறப்பையும் அவரது மனைவியாருடைய சிறப்பையும் உலகிற்கு உணர்த்திய பிறகு அருளிய வார்த்தை வென்ற ஐம்புலனால் மிக்கீர். வேறு எவரால் இந்த நிலையை அடைய முடியும்? புலன்களையெல்லாம் வென்றவராக இருந்திருக்கிறீர். அதனால் நம்மிடத்தே நீர் இருவரும் எப்போதும் இந்த இளமை மாறாத கோலத்தோடே திருவடிகளிலே இருந்து இன்பப் பெறுவீர்கள் என்று அருளுகிறான் பரமன். அயல் அறியாத வண்ணம் அண்ணலார் ஆனை உய்த்த மயலில் சீர் திருத்தொண்டர் என்று இவருக்கு சேக்கிழார் பெருமான் திருநாமம் வைக்கிறார். இவர்கள் இருவரும் தங்களுக்குள் இப்படி நிகழ்ந்த அந்த சத்தியத்திற்கு கட்டுப்பட்டு வாழ்ந்தார்கள். ஆனால் அவர்களுடைய அயலகத்தார்களுக்கு கூட இப்படி ஒரு சத்தியம் இவர்களுக்கிடையே ஏற்பட்டது தெரியாதவர்களாய் வெளியிருந்து பார்ப்பவர்களுக்கு கணவன் மனைவிக்கு இடையே ஏதோ பிணக்கு என்ற எண்ணம் வராதபடிக்கு அம்மையாரும் இவருக்கு செய்ய வேண்டிய தொண்டுகளை செய்து இவரும் அம்மையாரிடத்தே தர்மத்திற்குட்பட்ட நிலையிலே நடந்து கொண்டு அவள் செய்து கொடுத்த அந்த சத்தியத்திற்காக வேண்டி, அவள் சூளுரைத்த அந்த திருநாமத்தின் சிறப்பிற்காக வேண்டி, அவள் தொடக்கமாய் எல்லா பெண்களையும் தாய் நிலையிலே பார்த்து வேற்று வீடுகளிலே இருக்கக்கூடியவர்கள் அண்டை வீடுகளிலே இருக்கக்கூடியவர்களுக்கு ஒரு சந்தேகம் வர முடியாதபடிக்கு அவர்களும் அறியாத வண்ணம் இப்படி ஒரு தவ வாழ்க்கையை மேற்கொண்டு வாழ்ந்த இத்தம்பதியர் அவர்களுடைய சிறப்பு, அவர்களே பெரியவர்கள் என்று பொருள்பட அயலறியாத வண்ணம் அண்ணலார் ஆனை உய்த்த மயலில் சீர் திருத்தொண்டராகிற திருநீலகண்டர் போலே மற்றொருவரை காண முடியாது என்ற கருத்தோடு திருநீலகண்டருடைய சிறப்பை சேக்கிழார் சொன்ன வழியிலே பார்க்கிறோம். இந்த குறளுக்கு பரிமேலழகருடைய உரையும் மிகச்சிறப்பாக அமைந்திருக்கிறது. செயற்கரிய செய்வார் பெரியார் என்பது ஒத்த பிறப்பினராய மக்களுள் செய்தற்கு எளியவற்றை செய்யாது அரியவற்றை செய்வார் பெரியர். ஒரு சூழ்நிலையிலே நாம் சிக்கிக்கொள்ளும் பொழுது சாதாரணமாக யோசிக்கக்கூடியவர்கள், உலகியல் பிடிப்பு உடையவர்கள் அதிலிருந்து மீள ஒரு வழிமுறையை கையாளுவார்கள். ஆனால் அந்த இடத்திலே இப்படிப்பட்ட அருளாளர்கள் இருந்தால் நாம் எந்த வழி கடினமானது, இதை நம்மால் செய்ய முடியாது என்று விடத் துணிந்தோமோ அவ்வழியை மேற்கொண்டு அறவழியிலே நிற்பார்கள். நாம் பிழைக்க வேண்டி அறமற்ற செயலையும் செய்ய துணிவோம். அது பெரும்பான்மையானவர்கள் செய்யக்கூடியது. ஆனால் இவர்கள் அந்த இடத்திலும் நம்மை போன்றே இருந்தவர்கள் ஆயினும் ஒத்த பிறப்பினராய மக்களுள்ளும் செய்தற்கு எளியவற்றை செய்யாது அரியவற்றை செய்பவர்கள் பெரியார்கள் என்று பொருளுரைக்கிறார். அவ்வெளியவற்றை செய்து அரியவற்றை செய்ய மாட்டாதார் சிறியார். பெரியர் சிறியர், இவ்வளவுதான் வேறுபாடு இவர்களுக்குள்ளே. இதிலே செய்தற்கு எளியாவன என்னென்னது, எந்த செயல்களை எளிமை செயல்கள் என்று இவர் கூறுகிறார். மனம் வேண்டியவாறே அதனை பொறி வழிகளிலே புலன்களில் செலுத்துதலும், அறத்திற்கு அஞ்சாது எந்த கட்டுப்பாடும் இல்லாது மனம் போன போக்கிலே அதை போகவும் விட்டு அதனால் விளையக்கூடிய சிற்றின்பங்களை அற்பமான எண்ணங்களிலே பொறிகள் மூலமாக சிக்கி அவற்றை புலன்களுள் செலுத்தியும் அப்படி கூடாத இன்பங்களை அனுபவித்து அதன் மூலமாக வரக்கூடிய துன்பத்தில் உழன்று சிக்கித் தவிப்பார்கள். இது செயற்கு எளிய செயல். யாரொருவரும் பாதையில் மாறி தவறி நடத்தல் மிக மிக எளிது. மனமும் அதற்கு நம்மை தூண்டும். ஆனால் அறவழியிலே நின்று சிந்தித்து இதுபோன்று சிற்றின்பங்களுக்கும் அற்பமான எண்ணங்களுக்கும் மனதில் இடம் கொடுக்காமல் அது நம்மை அழைத்துச் செல்லும் வழியிலே செல்லாது அதை அடக்கி அறவழியிலே செல்ல அதை பக்குவப்படுத்தி செலுத்துதல் அரிய செயல். அதை செய்பவர்களே பெரியர்கள் என்கிறார் பரிமேலழகரும். வள்ளுவதேவ நாயனார் நீத்தார்தம் பெருமையை கூற விழைந்து அதிலே துறவற வாழ்விலும்
செயற்கரிய செயல்களை புரியும் பெரியவர்கள் என்றவர், அப்படிப்பட்ட செயல்களை புரிபவர்களே பெரியவர்கள் என்று இலக்கணம் வகுத்து தர, அதற்கு மிகச்சிறந்த உதாரணமாக திருநீலகண்டத்து குயவனாருடைய பெருமையை எடுத்துக்கொண்டு ஸ்ரீமத் வெள்ளியம்பலமான முனிவர் இந்த பாடலை நமக்கு வழங்கியருள் இருக்கிறார். ஆர் பெரியர் நீத்தும் அறனறிய நின்ற திருநீலகண்டர் போலருதி நீத்திலரால் சாலச் செயற்கரிய செய்வார் பெரியர், சிறியர் செயற்கரிய செய்கலாதார். செயற்கரும் காரியங்களை செய்யும் பெரியர்கள், அறவழியிலே நிற்பவர்கள், அற்பமான எண்ணங்களால் தீண்டப்பட்டு பொறிகளில் சிக்கி புலனினுள்ளே அதை செலுத்தி துன்பங்களிலே சென்று தவிப்பவர்கள் சிறியர்கள். இந்த உதாரணத்தின் மூலமாக, திருநீலகண்டத்துடைய உதாரணத்தின் மூலமாக இது நமக்கு இன்னும் தெளிவுபடுத்தவும் படுகிறது. நாளைய தினம் அடுத்த பாடலிலும் நீத்தார் பெருமை கூறக்கூடிய ஒரு குறளை வைத்து அவர் கையாண்டிருக்கும் பாடலை சிந்திப்போம். மூர்த்தியெல்லாம் வாழி எங்கள் மோன குரு வாழி, அருள் வார்த்தை என்றும் வாழி அன்பர் வாழி பராபரமே. எல்லாம் ஸ்ரீ தியாகராஜ கிருபை. ஸ்ரீ தியாகராஜ மகாராஜோ விஜயதே. ஆரூரா தியாகேசா.